எனக்கு உமாபதி அண்ணன்ட்ட நான் போய் நேர்காணல் கேட்டப்போ அவர் சொன்னாரு, அண்ணே நான் அந்த மாரி சப்போர்ட் பண்ணி பேசுறேன். ஆதவன் நீங்க சப்போர்ட் பண்ணி தான் பேசணும். உண்மையிலேயே உங்கள நெனச்சு நான் சந்தோஷப்படுறேன்னாரு. சொன்ன வார்த்தைய சொல்றேன். அந்த இன்டர்வியூல எல்லாரும் கேட்டுருக்கோம். ஆதவன் ஒரு நல்ல நண்பன்கிறவன் அவங்களுக்குள்ள ஏதாவது அவன் வந்து தப்பானவனா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவான். வெளியில அவன பத்தி என்ன வேணாலும் சொல்லலாம். அவன் சப்போர்ட் பண்ணுவான். அவன் தான் உண்மையான நண்பன். பார்த்திருந்தேன். அதாவது நான் எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியனா இருந்தாலும் பரவால்ல. எனக்காக என் நண்பன் வந்து எப்பவுமே நிப்பான். மத்தவங்கள ஆமா. நல்லவன்னு சொல்லுவான். அப்படிதான் இருக்கும். எல்லா நட்பு வட்டாரங்களுமே நல்லவர்களோ, கெட்டவர்களோ நண்பன்கிறவன் கூட இருப்பான். அப்படி ஒரு விஷயத்த நான் சொல்றேன். பேசினப்ப நெனச்சேன் நானு. எங்க அப்பா எவ்வளவோ சொன்னாரு. நான் போய் அவனுக்கு கால் பண்ணி இவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னா, இவன் நம்மளே சொல்றான். வருத்தமா இருக்கும்ல அது. ஒருத்தர்ட்ட போய் நம்ம வந்து இவ்வளோ தூரம் அட்வைஸ் பண்றோம்னா, அட்வைஸ் பண்ண "நீ என்னத்த பெரிய அட்வைஸ் பண்ணி எனக்கு சொல்றது?" அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வரும்ல. அதுதான் அந்த வருத்தம் இருந்தது, கோவம் வந்தது. நேத்து அதனால சொல்ட்டாரு. இப்ப கூட என்ன சொல்லுவாப்புலன்னா, இந்த மாரி இன்டர்வியூ பதில்ல, உங்களுக்காக கால் பண்ணேன். அந்த கால் பண்ணத வச்சு நீங்க அப்படியே அத பேசி எல்லாத்துட்டயும் சொல்லி, அப்படியே நீங்க அத வச்சு சம்பாரிச்சீங்கன்னாரு. இத எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஒரு நண்பனா இருந்து நான் சொல்லலன்னு யாரும் சொல்லக்கூடாது. நாளைக்கு. இல்லையா? பல பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, அவரும் வந்து அவதூறா பேசியிருப்பாரு. இவருக்கும் என்ன உண்மையிலேயே பாலா என்னட்ட பேசும்போது நான் நண்பனாக அட்வைஸ் பண்ணேன். அந்த கால்ல அவரு கேட்கிறாப்புல, "இந்த கால நீங்க ரெக்கார்ட் பண்ணி அப்படியே வச்சுப்பீங்களா? ரெக்கார்ட் பண்ணீங்களாண்ணே?" அப்படிங்கிறாப்புல. "ஆ அப்புறம்?" அப்படின்னு. ஸோ இப்ப என்னன்னா, இப்ப அவர வச்சு சம்பாரிக்கணும்னா அதான் சொன்னேன். இப்ப அந்த ரெக்கார்டிங் எடுத்து நான் போட்டிருந்தேன்னா, நான் தான் தமிழ்நாடு ட்ரெண்டிங்கா இருப்பேன். அன்னைக்கு வந்து எல்லா நிகழ்ச்சியும் எல்லாரும் பேசுனது பாலாவ பத்தி தெரிஞ்சிருக்கும். அத நம்ம பண்ணல. அது என் நோக்கமும் அல்லல்ல. என் நோக்கம் ஒரு விஷயத்த சரி செய்வது. என் நோக்கம் வந்து அத வச்சு பப்ளிசிட்டி தேடுறது கிடையாது. அப்ப சொன்னேன், "பப்ளிசிட்டியா? அப்படி பார்த்தா நான் பப்ளிசிட்டி நெறைய தேடியிருக்கலாமே!" அதாவது இப்போ ஓகே சார். இப்ப நீங்க வந்து பாலா அந்த மாரி சொன்னதுனால உங்களுக்கு ஹர்ட் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கும் பாலாவுக்கும் ஏதாவது லைக் எனக்கும் அவருக்கும் மனஸ்தாபம் இருந்திருக்கா? அதெல்லாம் இல்ல கிடையாது. நல்லதா இருந்துச்சா? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் தான் சொன்னேனே, பாலா ரொம்ப நல்ல பையன். நல்லா பேசுவான். நல்ல பையன். அவனுக்கு அவனுக்கு யாரோடையுமே மனஸ்தாபம் கிடையாது. பட் இந்த மாரி அ என்ன வச்சு பணம் சம்பாரிங்க அப்படின்னு சொன்னது உங்களுக்கு ஆப்வியஸா அந்த ஆப்வியஸா அந்த வீடியோலயும் அதான் சொல்லியிருக்காப்ல. கோயம்புத்தூர்ல ஒரு பிரஸ் மீட் இருக்கிறாங்க. அங்கேயும் அதான் சொல்லியிருக்காப்ல. என்ன வச்சு நெறைய பேர் இப்போ "நெனச்சபடி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. பணம் சம்பாரிச்சுட்டு சம்பாரிங்க, போங்க. சம்பாரிச்சுட்டு போங்க" அப்படின்னுக்காப்ல. நான் அப்ப யோசிச்சேன். எனக்கே இவ்வளோ வந்து கூட இருந்தவனுக்கே இவ்வளோ வந்து ஒரு 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 கோவம் வருது. அப்படியே நமக்கு மனசு தாங்கல. எப்படிப்பா நீ இப்படி சொல்லலான்னு. ஒரு சீனியர் ஜர்னலிஸ்ட் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்?